ஆனால் பாடி பில்டிங் துறைக்காக விருதுநகர் மாவட்டத்திலேயே பாடி பில்டிங் உருவாக்குனது வந்து ஜோ வைடர்னு வச்சுக்கோங்களேன். ஜோ வைடர் அண்ணன் தம்பி 2 பேர். நாங்கள் 2 பேர் இல்லைன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அப்போ ரொம்ப குடும்ப பாரம். ஸோ அப்படி போகும்போது ஒரு வாட்டி புதுக்கோட்டை அப்படின்னு போகும்போது ஒரு இடத்துல உட்காந்து ஸ்டேஜ் ஒரு ஹாலில் அப்போ ஒரு கும்பலாக ஒரு டீம் வந்து சிவகாசி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர்ஸ் தான். ஆமாம், ஜிம்முக்கு பீஸ் கொடுக்குறதுக்கே அவன்கிட்ட காசு இருக்காது. அப்படின்னா போட்டி நடத்துறதுக்கு டொனேஷன்லாம் வாங்க முடியாது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து வேப்கோ குமரவேலுங்கிறவர் எங்களுக்கு கிடைச்சாரு. காட்ஃபாதர். ஒருத்தங்க ஜிம்முக்குள்ளே வராங்கனாலே அவங்க என்ன கான்செப்ட் வருவாங்க, ஆரோக்கியத்துக்காக தான் வர்றாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆரோக்கியம். ஜாயின் பெயின் வரக்கூடாது. வெயிட் லாஸ் ஆகாத்தாலும் பரவாயில்ல, ஜாயின் பெயின் வரக்கூடாது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எனக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, உடம்பு ஏறணும். என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. Marset, the protein factory, North Usman Road, T Nagar, Chennai. இந்த மாதிரி டைம் ஆச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம் வெளியாக இருக்கும். ஓகே, பாத இந்த லாஞ்சன படத்தில் வருங்க. நஞ்சு போகலாமே, ஸ்டெப்பில் இறங்கி போகலாம். பணம்தான் போகலாம். இறங்குறது தானே, ஏறுறது தான் கஷ்டம். அதாவது நம்ம இப்போ ரூம் வந்து ஏசி ரூம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால நம்மளுக்கு வந்து ஃபுட் அவங்களே பண்ணிடுறாங்க. லாட்ஜ் உள்ளேயே நமக்கு ஹோட்டல் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி அவங்களே ஃபுட் கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க. ஹோட்டல் எப்படி இருக்குன்னு கேட்டுறாங்க. வெல்கம் டு த லாட்ஜ் ஹோட்டல் டீஸ். சாப்பிடலாம். சார் கேமராமேன் சார் நல்லா டேஸ்டாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக நல்லா இருக்குது. கேமராமேன் பாவம் பார்த்துன்னு இருக்காரு. காலையில் பஸ் ஏறுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் முடிச்சிட்டாங்க. செம்ம கட்டு கேட்டுங்க உங்க அவினாஷங்க மடவடியாக உள்ள தள்ளுவாரு. தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா மண்பானை தண்ணி. மண்பானை தண்ணியா? இல்லை மண்பானை தண்ணி. வர 2 வடை தீட்டேன். என்ன வர 2 வடை தீட்டோன்ட்டு இல்லை உனக்கே இவ்வளோ பேர் வயது என்ன எங்களுக்கு தான் 2 வடை ஒன்று 2 வடை அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக நமக்கு தான் டயட்டே கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. ஃபிட்னஸ் சேனல் விஜே எப்படி இருக்கணும், ஃபிட்னஸாக ஆகும். பார்த்து பட்டன் பிடிச்சி ஆல்ரெடி அப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பிக்சர் சேனல் வீடியோ எங்கடா கூட்டா இருக்கிற எப்படி அப்புறம் ஒன்றும் இல்லை. ஃபுட்டு சூப்பரு. ஃபுட்டு 3 வேளை கொடுப்பீங்க, 1 வேளை தானே ஃபுட்டு 3 பேர் இல்லை காம்ப்ளிமெண்ட். இது 1 வேளை தானே, அதான் கேட்டேன். இப்போ 3 வேளை கூட 3 டைம் வந்துடலாம் மாட்டேன். இப்போ மதியம் வந்து நைட்டு சாப்பிட்றதா தனி பேமெண்ட் மாதிரி பண்ணுமாண்ணா? வாங்க நீங்களும் வாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இவன் வந்து காம்ப்ளிமெண்ட்னா 1 போய் ஏதாவது ஏசி ரூம் புக் பண்ண மட்டும் அப்படியா? ஏசி ரூம் புக் பண்ணவங்க மூலியம் 1 டைம் ஃபுல் காம்ப்ளி. எத்தனை பேக்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் காலையில். ஓகே, லஞ்ச் டின்னர் உண்டு, பேயப்போ. ஆனால் பேயப்போ இல்லை. நான் வெளியே போர்டில் பார்த்தேன் காலை மதியம் இதை உண்டு. 3 வேளையும் ஃப்ரீ கிடையாது. சாப்பிடலாம். அப்படி ஃப்ரீயாக போனால் உள்ளே போய் மாவாட்டும். இவனே பிடிச்சி உள்ளே கொடுத்துருவாங்க போய் மாவாட்டிக்கிறோம். அதுக்கு ஏன்னா சூப்பராக இருக்குண்ணா சார். சார் 2 சினிமையில் இருந்துச்சு. வார சார் அடி நம்ம எது வார சார் வந்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து ஃபுட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பார்த்துக்கிறாங்க. சூப்பராக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அது பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த காஃபி சாப்பிட்டா தான் அது சுகம். ஸோ ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வேறு மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட முன்னாள் பாடி பில்டிங் செக்ரட்டரி இருந்தவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ காலையிலே பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அவ்வளோ தெரிஞ்சுருக்காங்க. நம்ம தெல்லை திப்பு சொல்லிய தேல் நிறுவலாம்
அதில் ஸ்பெஷலாக விஜே அவினாஷ் இருக்காரு. தம்பி அவினாஷ். ஸோ ஹலோ சார், அவினேஷ் வெல்கம். சார் சுந்தரபாண்டியன். ஹலோ சார் தான் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் சார் முன்னாள் பாடி பில்டிங்லேருந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. அவங்க தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் தான் இந்த போல மாதிரியான உதவி பண்ணுறோம். கண்டிப்பாக சார். உங்கள் இடத்துக்கே போய் உங்களை பார்க்குறதா மரியாதையாக இருக்கும். என்னோட ஜிம்மில் இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குல்ல? அது என்ன கும்சன் ஜிம்னா? இந்த இது வச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து விவரிச்சு சொல்லுங்கள். அதாவது சிவகாசி மாநகர பகுதியில் ஒரு புறநகர், கொஞ்சம் அவுட்டரில் வந்து எங்கள் வீடு இருக்குது. வீட்டு பக்கத்தில் தான் முதல் ஆரம்பித்தோம்னா 3 கிடுகை வச்சு சுற்றி மறைச்சிக்கிட்டு செங்கல்லே தான் தண்டால் எடுக்கிறதுக்கெல்லாம் கெட்டி வச்சுருப்போம். அந்த டபுள் பார் வந்து மரக்கட்டையில் தான். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி எல்லாமே மரத்தால் தான் வச்சு வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ தான் இவங்க சிவகாசி ஊரில் உள்ள ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர் வந்து எங்களுக்கு பழக்கம் பண்ணாங்க. அதான் இவங்க குமாரவேல் தான். அது வந்து இந்த நடுவில் இருக்கும். குமாரவேல் அவர் தான் முத அந்த ராடு வாங்கி கொடுத்தாரு. முத எங்கள் ஜிம்முக்கு இரும்பு பொருள் வந்தது அந்த ராடு தான். கோயம்புத்தூர்ல 550 ரூபா 1988. ஓ அப்படியே. அது வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. அது பிறகு உள்ள வளர்ச்சி எல்லாமே என்னுடைய சொந்த பயிற்சி. பேர் தான் அவர் பேரும் என் பேருமே ஒழிஞ்சு ஜிம்முக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா பாடி பில்டிங் போட்டி வருஷம் நடத்துறதுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சூப்பர். 27 வருஷம் நடத்தி கொடுத்துருக்காரு. விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பாடி பில்டிங் அசோசியேஷன் ஆரம்பிச்சு முதல் பிரம்மாண்டமா பண்ணது நீங்க தான். அதை கண்டினியூவா 27 வருஷம் பண்ணாங்க. அது அப்புறம் அதுக்கு தனி கூட காரணம் எதுவும் இருக்கா இல்ல சும்மா? அது என்னன்னாக்கும் நட்புக்கு இலக்கணம் விசுவாசத்துக்கு இலக்கணம் யாருன்னா கர்ணன் தான். அதை பேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அது மாதிரி அவருக்கு வந்து இவருக்கும் நான் வந்து ரிலேட்டிவ் கிடையாது, நட்பு தான். ஆனா இன்னமும் அவருக்கு விசுவாசமா நான் இருக்கேன். அதான் பார்த்தா தனியாக ஆச்சரியம். அவங்க வந்து ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனரு. நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்ககிட்ட லேபரும் கிடையாது நான் இப்போ. ஆமாம், ஏன்னா ஒரு நானும் பாடி பில்டர் கிடையாது, அவரும் பாடி பில்டர் கிடையாது. ஆனால் பாடி பில்டிங் துறைக்காக விருதுநகர் மாவட்டத்திலேயே பாடி பில்டிங் உருவாக்குனது வந்து ஜோ வைடர்னு வச்சுக்கோங்களேன். ஜோ வைடர் அண்ணன் தம்பி 2 பேர். அது மாதிரி நாங்கள் 2 பேர். நாங்கள் 2 பேர் இல்லைன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இவங்களாம் எங்களுக்கு அறிமுகமே ஆகிருக்க மாட்டாங்க. இவங்க அறிமுகம் ஆனது வந்து பாடி பில்டிங் வச்சு தானே எங்களுக்கு. அதான் குமாரவேல். இதுதான் கரண் துரியோதனன். நான் வந்து இந்த ஊர்கால்படைங்கிற ஒரு அமைப்புல டிஎஸ்பி ரேங்கில் இருந்தேன். இப்போ நம்ம ஒரு அறிமுகம் எப்படி இருக்குது? இல்லை அவர் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். நான் வந்து முதல்ல இந்த அறிமுகம் அந்த மாதிரிலாம் பாடி பில்டர் கிடையாது. நான் ஏதோ போவேன், காம்படிஷன் வின் பண்ணுவோம், அப்படி போயின்னு இருந்தேன். அப்போ ரொம்ப குடும்ப பாரம் வந்து. ஸோ அப்படி போகும்போது ஒரு வாட்டி புதுக்கோட்டை அப்படின்னு போகும்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் ஸ்டேஜ் ஒரு ஹாலில். அப்போ ஒரு கும்பலாக ஒரு டீம் வந்து எல்லாம் வந்து சார் என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. அது யாருன்னா இவர் மாரிமுத்து அந்த டீம். அப்போ வந்து எனக்கு தெரில யாருன்னு சரிப்பா வாங்க அப்படின்னா, சார் நீங்களும் தான் சார் இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏமா நான் அப்படியெல்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது, அது ஏதோ வந்து காம்படிஷன். ஸோ அந்த மாதிரி அறிமுகம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக ஒரு வாட்டி இது பண்ணும்போது விருதுநகர் மாவட்டம் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே அண்ணன் வந்து இவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, என் தம்பி இருக்கா போல் அப்படின்னு. என்னண்ணே நம்ம தம்பி கிரி இருக்கா போலன்னு. ஆனால் அது விருதுநகர் மாவட்டம் போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ 2 பேர் பாண்ட் ஆகிடுச்சு. அவரை ராஜபாளையம் விட மாட்டாங்க, இவரும் விட மாட்டாங்க. நம்ம வந்து இது பண்ணால் நான் வந்து ஒரு பாடி பில்டிங் துறையில் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு இந்த மாதிரி நல்ல அறிமுகம், நல்ல மனிதனுடைய அறிமுகம் கிடைச்சது. நம்ம கொடுத்து வச்சிடணும், நான் தான் கொடுத்து வச்சிடணும். அவங்களை இப்போ ஏன் மேலே கூட்டு வந்தேன் நினைச்சின்னா,
அது பத்திரகாளி அம்மன். இந்த லோக்கல் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மு முன்னாடி உள்ள ரோட்டில் ஒரு 1,00,000 ஜனங்கள் இப்போ நிற்கிறது இடமே இருக்காது. நடக்கவே முடியாது, தள்ளிக்கிட்டே போவாங்க, அவ்வளோ ரஷ் ஆகும். அது பங்குனி மாதம் நடக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு உங்கள் ஜிம்மும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, கோயில் அதுக்கப்புறம் அதை பற்றி விசேஷமான விஷயம் பற்றி சொல்லியிருக்கீங்க, நல்ல விஷயம். மீதி கொஞ்சம் கீழே போய் பேச. நான் கீழே வேணும், ஏன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பொதுவாகவே ஒரு பாடி பில்டிங் டெவலப் ஆனதுக்கு காரணம் இவங்களை வருஷம் போட்டி நடத்தும்போது நாங்கள் கூப்பிடுவோம். டெமோ பண்ணுறாங்களோ இல்லையோ, இவங்க தலையை பார்த்துட்டு தான் விருதுநகர் மாவட்டத்தில் கொஞ்சம் பாடி பில்டிங் உருவானது காரணம் இவங்க தான். அதனால் இவங்க இப்போ என்ன சப்போர்ட் கேட்டாலும் எங்களால் முடிஞ்சதை எங்கள் நாலேஜுக்கு ஏற்ப அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். நீ கேட்டீங்க சிம்பிளாக, யாருமே அவ்வளோ அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ்லாம் இது மாதிரி நான் பேச போகிறோம் அவேர்னஸ் பண்ணால் அவ்வளோ ஷேர் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. அது எப்படி நான் முதலாக நீங்கள் எனக்கு ஸ்டேஜ் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஸ்டேஜில் எல்லா இடத்துலையுமே கதை மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடியே 160 பாடி பில்டிங் என்ட்ரி. அந்த 160 பேரும் பாடி பில்டிங்கை பற்றி 160 பேர் அப்போவே ஆமாம் கேள்வி கேட்க இவர் ஏகாம்பர் சார் இவங்க அவங்களுக்கு உண்டான சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆமாம், ஸ்பாட் அதுலேயே இது பண்ணோம். அதுலேருந்து அந்த ஸ்டேஜில் என்னன்னா விழிப்புணர்வு, ஸ்டெராய்டு போடாதீங்க, அவேர்னஸை அப்பயே நாங்கள் உருவாக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் பசங்களுக்கு தேவையான நாலேஜ் தான் கொடுப்போம். எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு சுயநலத்தோடு இருக்காது. அவனுக்கு என்ன வேணும், ஆனால் அவன் வேற எதை விரும்புவான், இதில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த நாலேஜை கொடுக்கறதுனால எந்த ஜிம்முக்காரங்களுமே எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. அதனால தான் 27 வருஷம் அசோசியேஷன் எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தோம். இதுதான் அண்ணாவும் அவங்ககிட்ட ஒரு பேசுவது கூட அண்ணாவும் அதே தான் சொன்னாங்க. என்னென்னா, நம்ம நம்பி வர்ற பசங்கிட்ட ஏதோ ஒன்றுன்னு சொல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து கொடுக்குறதா கரெக்டான முறை அப்படின்னு வந்தோன்னே சொல்லியிருந்தாங்க. அதே பேர் தான் நீங்கள் இப்போ சொன்ன. இவங்க இந்த மாவட்ட ஆணவர் சங்கம் போட்டியெல்லாம் இது பண்ணுறதுக்கு நிறைய பாடுபட்டுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் அப்புறமா சோமசுந்தரம், மாரிமுத்து, சிவராமன் சாரா சிவராமன், அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை அவங்க தான் ஆரம்பிச்சது அசோசியேஷன் 92. இவங்க எல்லாம் முதலாக சிவராமன் தான் ஆரம்பிச்சு. சிவராமன் தான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் கண்டினியூ போட்டி நடத்த முடியலைங்கனால எங்கிட்ட விட்டுட்டாங்க அசோசியேஷன். ஆனால் ஆரம்பிச்சது அவங்க இல்லை, அவங்க ஆரம்பிச்சுட்டு நடக்கிறதுக்குன்னு ஒரு இது வேணும். அது கண்ட்ரி பெரிய இது வரும்போது இந்த மாவட்ட ஆணவர்கள் போட்டி உருவாகணும், ஆணவர்கள் உருவாகணும்னா அது நடத்தினா தான் ஒரு இது ஆகும். எப்படி லோக்கல் திருவிழா நடக்குன்னு சொன்னோம்ல, இது மாதிரி வருஷம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்ட ஆணவன் போட்டி நடத்தாம ஸ்டேட் மீட்டுக்கு பசங்களை கூட்டு போவாங்க. அப்படின்னா அந்த கெப்பாசிட்டிக்கு இது பின்தங்கிய மாவட்டம். சிவகாசி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர்ஸ் தான். ஜிம்முக்கு பீஸ் கொடுக்குறதுக்கே அவன்கிட்ட காசு இருக்காது, கண்டிப்பாக கஷ்டம். அப்படின்னா போட்டி நடத்துறதுக்கு டொனேஷன்லாம் வாங்க முடியாது. அப்போ எங்களுக்கு பேப்கோ குமரவேலுங்கிறவர் எங்களுக்கு கிடைச்சாரு, காட்ஃபாதர். அவரை வச்சு நாங்கள் அப்படியே ஒரு 27 வருஷம் அவர் தான் போட்டி நடத்துறதுக்கு ரூபா கொடுப்பாரு. ஆர்கனைசேஷன் பண்ணதை நாங்கள் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ ஒரு 3 வருஷமா கிடையாது. ஏன்னு சொன்னால் இப்போ பார்க்குறாங்க, நிறைய டெத்து பார்க்குறாங்க. எல்லாமே மெடிசன் ஓவர் ஆகிடுச்சு, அது எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ அதனால் இப்போ நம்ம இது பண்ணால நேச்சுரல் பாடி பில்டிங் அப்படி உருவாக்குறது இவங்கெல்லாம் துணை நிற்பாங்க பார்ப்போம். இவங்க அதை எடுத்து பண்ணணும். பண்ணுறதுக்கு என்னென்ன இதுவோ நம்மளும் சைட் சப்போர்ட் இது பண்ணுவோம். நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. ஒருத்தங்க ஜிம்முக்குள்ளே வராங்கனாலே அவங்க என்ன கான்செப்ட் வருவாங்க, ஆரோக்கியத்துக்காக தான் வர்றாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆரோக்கியம். ஜாயின் பெயின் வரக்கூடாது, வெயிட் லாஸ் ஆகாட்டாலும் பரவாயில்ல, ஜாயின் பெயின் வரக்கூடாது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எனக்கு சைடு எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, உடம்பு ஏறணும், 3 மாதத்தில் குறையணும் அப்படிங்கிற கான்செப்டில் வரும்போது ஜிம்மு ஓனர்ஸு பயன்படுத்திக்கிறாங்க. எஸ், ஆனால் அதை நாங்கள் விரும்பலை, அது தேவையில்லை. ஏன்னா ஜிம்மு கமர்ஷியல்னு போனால் மெடிசன் விற்காமல் கமர்ஷியலாக நடத்த முடியாது. இப்போ இந்த என் ஜிம்மை பார்த்துருக்கீங்க, டோட்டலாக ஒரு 50-60 லட்ச ரூபா பொருள் கிடக்கு. ஆனால் இதுக்கு உண்டான இன்கம் வருதானா கிடையாது. நான் ரிட்டையர்டு எம்ப்ளாயி, பென்ஷன் வர்றதுனால சரி கட்டிடுறேன். அண்ணாச்செல்லாம் ஒரு எம்ப்ளாயி கிடையாது, இந்த ஜிம்மை மட்டும்தான் வச்சு இது பண்ணுறாங்கன்னா அவங்கள மாதிரி ஆளுதை இயற்கை பாடிபற்ற உருவாக்குறதுக்கு அவங்களுடைய தேவை தான் அதிகம். இவங்க சொல்கிறாங்க, இவங்கள மாதிரி அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் வருங்காலத்தில் இந்த இறப்பு மரணம் தவிர்க்கிறது, ஜிம்மு போனாலே செத்து போயிடன்ற ஒரு கெட்ட மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஒழிஞ்சோன்னா அடுத்த இப்போ வர காலங்களில் இந்த மாதிரி ஜிம் இவ்வளோ இது பண்ணி எல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றது வழி நடத்துகிற
இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த சொசைட்டி சப்போர்ட் பண்ணணும், நிறைய இது பண்ணணும். அதே போல் வருங்கால ஆணவர்கள் போட்டி வந்து இயற்கை முறையில் நடந்தது ஃபஸ்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் மேலே மேலே போகும்போது நீங்கள் ஒன்றும் ப்ரொஃபஷனாக போகும்போது ஏதாவது பண்ணீங்க. ஆனால் அது வந்து கம்மியான ஆள் தான் அதுவும் பொருளாதாரத்தில் நலிவடைய மாட்டாங்க. அதனால் மெயின் வந்து ஆரோக்கியமான வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய அனுபவம் உள்ள ஆட்கள் கூட வந்து பயிற்சி பெறும்போது நிறைய வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் சொசைட்டி நீங்களும் பயன்பெறுவீங்க, இவங்களும் ஓரளவுக்கு ஒரு இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆரோக்கியமான வழிவகுத்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவரையிலும் வந்து நான் சிவகாசி வந்து நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கேன். வெறும் பாடி பில்டர் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அண்ணன் மாதிரி அவங்க வந்து நம்ம இந்த ஆணவர்கள் சமுதாயத்துக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. மேலும் மேலும் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுவேன். அண்ணன் மேலும் மேலும் முன்னேறணும். இந்த சென்னை ஃபிட்னஸ் சார்பாக அவினாஷும் கேட்டுக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நம்மக்கிட்ட வந்து பசங்க வராங்க, இப்போ உடனே வந்து உடம்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, அதனால நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ அந்த பசங்களுக்கு நீங்கள் இப்போ சொல்லணும், உடனே உடம்பு எதுன்னு ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரி பசங்களுக்கும் நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லணும்னா என் போட்டாவதையும் காட்டுவேன். இப்போ உள்ள மிந்தாந்த எடுத்து போட்டா காட்டுவேன். நேற்று கூட வந்தாங்க 2 பையங்க நீ வந்துட்டு ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு 63 வயசு ஆகுதுப்பா. இன்னைக்கு வர காலையில் பழைய சோறு தான் சாப்பிட்றேன். என் உடம்பு எப்படி இருக்குது? இப்போ வந்து சேர்ந்தவன் வந்து 12th படிக்கிறான். 17 வயசு. 17 வயசுல வந்து நீ ஆரோக்கியமா இருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் ஆரோக்கியமா இருப்பா. உன் ஜீன் வந்து ஹெல்த்தியா இருக்கும். என் ஏஜ்ல நீ ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்போ எக்ஸசைஸ் பண்ணு. போய் பார்த்துருவோம் மைண்ட். ஆனால் வீட்டில் போடுறது மட்டும் சாப்பிடு. வீட்டில் என்ன போடுறாங்களோ ரேஷன் சோறு தான் இருக்கா சாப்பிடு. அடிஷ்னலாக எதுவும் சாப்பிடாம இருந்தேன்னா எங்களை மாதிரி ஏஜ்ல நல்லா இருப்பீங்க. மெடிக்கல் செலவு வராது. அதாவது மெடிக்கல் செலவு தான் வரும். ஃபேமிலி நலி உடைஞ்சு போயிடும். இப்போ பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் பின்னாடி பொருளாதாரத்துக்கு போயிடும். அதனால இப்போ வர பசங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்க, அந்த போட்டால் நவம்பர் 26 எடுத்தது. நவம்பர் 26 தான் எடுத்தது. ஆனால் நான் வந்து ஒரு பாடி பில்டர் கிடையாது. இப்போ வந்து ஆனால் அது என்னன்னு தெரியல, என்னுடைய மசில் வந்து அந்த அளவுக்கு பம்பிங் ஆகுது. அது ஏன் ஆகுதுங்கிறது இந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ண அந்த துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட கேட்டாத்த ஏன் சந்தேகம் தீரும். ஸோ நல்ல அனுபவத்தை பகிர்ந்தாங்க. அதே போல் நல்ல நல்ல மனிதர்கள்லாம் அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் தெரியாமல் இருந்தது இந்த மாவட்டத்தில் யார் துவக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எப்படி வழி நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு இவங்க திரு பெப்கோ குமாரன் சார் அவர்களை பற்றி சொன்னார், தலைவர் அவர்களை. இப்போ அவரை வந்து மீட் பண்ணதுக்கு நம்ம செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர் இருந்தவர் இப்போ அவங்க வீட்டுக்கு எட்டு போயிட்டு அவரை அறிமுகப்படுத்துவாங்க. அவர்களும் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே நிறைய விஷயங்கள. கண்டிப்பாக போலாமாண்ணே? போலாம். மாவட்ட ஆணவ சங்கத்தை தூக்கி நிறுத்தி தமிழக லெவலில் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க.